அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காக மட்டுமே பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாய். உன்னுடைய உழைப்புகளும் மிக மிக அவசியம்தான். நானும் உழைக்கிறேன், நானும் முயற்சிக்கிறேன். பிறகு எனக்கு வெற்றி என்கின்ற கிரீடத்தை ஏன் சூட முடியவில்லை என்று நீ என்னிடத்தில் கேட்கிறாய். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உண்மைதான். உண்மையாக நீ உழைக்கிறாய், உண்மையாக நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடத்திலே நீ காயப்படுகிறாய். கண்டிப்பாக அந்த காயம் உனக்கு தேவைதான். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கம் இருக்கின்ற தோல்வி என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும் என்றுதான் அதை நீ சந்திக்கிறாய். உன்னுடைய வெற்றிக்கு நடுவிலே உனக்கு ஏன் இந்த சறுக்கல் என்பது தோன்றுகிறது? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வருகின்ற தடையை எதிர்த்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்கின்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்திலே மனச்சுவை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் அந்த உன்னுடைய மனம் தளராமல் நின்றால் உனக்கு எல்லாம் வெற்றியாகவே நடக்கும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ நடுவிலே நிர்கதியாய் நிற்பதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். நடுவிலே எத்தனை துணை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நிர்கதியாக நிற்கிறேன் என்கின்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் என்பதை நீ உணர்வாய். உன்னை நான் என்கின்ற உன் சாய் தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற நீ உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றென்றைக்கும் உண்டு. உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகளையெல்லாம் செம்மைப்படுத்துவேன். நீ வெற்றியாக இருப்பாய். அதற்கு நானே பொறுப்பு. நீ நம்பினால் உன்னோடு தான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.